வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். துன் மகாதீரின் சொத்துக்கள் குறித்த விசாரணைகள் தொடர்கின்றன. SPRM அறிவிப்பு. முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டின் வெளிநாட்டு சொத்துக்கள் குறித்த விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று செவ்வாய்க்கிழமை புத்ராஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அசம்பாக்கி துன் மகாதீரின் சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை குறிப்பாக யுனைடெட் கிங்டமைச் சேர்ந்த அதிகாரிகளிடமிருந்து தாங்கள் சேகரித்து வருவதாக குறிப்பிட்டார். அதேவேளையில் SPRMற்கு கிடைக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு நடைபெற்று வரும் விசாரணை நிலவரம் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்றும் அசம்பாக்கி தெரிவித்துள்ளார். பல சிக்கலான குற்றச்செயல்களை கண்டறிவதற்காக தடயவியல் துறையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளது புக்கிட் அமான். இதுகுறித்து தேசிய காவல்படை துணைத் தலைவர் தான் ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை கூறுகையில், தங்களிடம் அதிநவீன தடயவியல் தொழில்நுட்பங்கள் அனைத்தும் இருந்தாலும் கூட தற்போதுள்ள AI தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் புக்கிட் அமானும் தனது வசதியை மேம்படுத்திக் கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார். உலகளாவிய குற்றவாளிகளை கையாள்வதற்கு இதுபோன்ற AI தொழில்நுட்ப வசதிகள் தடயவியல் துறைக்கு பெரிதும் உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க பணியாளர்களுக்கான வங்கிக் கடன்களை அங்கீகரிப்பதற்காக ஊழல் மற்றும் பண மோசடி கும்பல்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறும் 20 வங்கி அதிகாரிகள் மீது விரைவில் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட உள்ளது. இம்மாத இறுதியிலோ அல்லது அக்டோபர் மாத தொடக்கத்திலோ அவர்கள் மீது குற்றம் சாட்டப்படலாம் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசம்பாக்கி இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளார். ஓப்ஸ் ஸ்கை இன்வெஸ்டிகேஷன் என்ற பெயரில் ஊழல் தடுப்பு ஆணையம் தற்போது நடத்தி வரும் ஊழல் விசாரணைகளின் ஒரு பகுதியாக அவர்கள் மீது MACC ஆக்ட் படி குற்றம் சுமத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் டிசம்பர் மாதம் தாய்லாந்தில் நடைபெறவுள்ள விளையாட்டுப் போட்டிக்கு தயாராகும் வகையில் கடந்த வார இறுதியில் USM புலாவ் பினாங்கில் முன்னோட்ட கபடி போட்டி 2025 நடைபெற்றது. இதில் மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய தென்கிழக்காசிய நாடுகளைச் சேர்ந்த தேசிய கபடி அணிகள் பங்கேற்றன. இளைஞர்களின் திறமைகளை வளர்ப்பதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை ஊக்குவிப்பதற்கும் நமது விளையாட்டு பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் இப்போட்டிக்காக மலேசிய மனிதவள அமைச்சு 50,000 ரிங்கிட் ஒதுக்கீடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் மனிதவள அமைச்சர் YB ஸ்டீவன் சிம் சார்பில் அவரது பிரதிநிதி டிகம் லூட்ஸ் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். சரவா பிந்துலுவில் உள்ள LNG இயற்கை எரிவாயு உற்பத்தி கூடத்திற்கு SMS மூலமாக மிரட்டல் விடுத்த நபரை காவல்துறை தேடி வருகிறது. இதுகுறித்து புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குனர் டத்தோ M குமார் கூறுகையில், சம்பந்தப்பட்ட நபரை தேடி வருகின்றோம், விரைவில் அந்நபரை அடையாளம் காண்போம் என தெரிவித்துள்ளார். மேலும் இம்மிரட்டலை அடுத்து LNG இயற்கை எரிவாயு உற்பத்தி கூடத்திற்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தலைநகரில் போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக சுமார் 2100 வாகன ஓட்டிகளுக்கு அட்வொகேசி நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைமை ஆணையர் டத்தோ ஃபடீல் மர்சூஸ் தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் போக்குவரத்து விசாரணை மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஓப்ஸ் PUU என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில் சுமார் 2784 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் 4 வாகனங்கள் இழுத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் நேற்று செப்டம்பர் 8ஆம் தேதி 2077 அட்வொகேசி நோட்டீஸ்களும் 24 DBKL நோட்டீஸ்களும் 26 JPJ நோட்டீஸ்களும் வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாணவி ஜாரா கைரினா மகாதீரின் உடலில் அவர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டதற்கான எந்தவொரு காயத்தையும் தான் காணவில்லை என அவருக்கு சிகிச்சை அளித்த மருத்துவ அதிகாரி கொரோனா நீதிமன்றத்தில் இன்று சாட்சியம் அளித்துள்ளார். கடந்த ஜூலை 16ஆம் தேதி குவீன் எலிசபெத் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு வரப்பட்ட போது அவருக்கு சிகிச்சை அளித்த முதல் மருத்துவ அதிகாரியான டாக்டர் ஜெனிஃபர் வு அளித்துள்ள சாட்சியில் ஜாரா உடலில் சுயமாக ஏற்படுத்தி கொண்ட காயங்கள் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தலையின் பின்புறத்தில் வீக்கம் மற்றும் இரத்தப்போக்கு, இடது கணுக்காலில் திறந்த எலும்பு முறிவு மற்றும் வலது கணுக்காலில் மூடிய எலும்பு முறிவு உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க காயங்கள் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.